இந்த செயின் எத்தனை சவரம் இல்லையா கேட்குற? இது வந்து 1.25 பவுன், 1 பவுன் செயின், அப்புறம் 1/4 பவுன் அந்த டாலர், மொத்தம் சேர்த்து 1.25 பவுன். ரொம்ப மெலிசா இருக்குல்ல? நானும் தினமும் ஏந்த முன்னே தொட்டு தொட்டு பார்ப்பேன், இருக்குதா எங்க அந்த உதிச்சா சொல்லிட்டு. ரொம்ப மெலிசா இருக்குடி. நானும் ஒரு 2 பவுன்ல எடுத்து போடணும்னு பார்க்குறேன். எங்க தங்க விலை ஏறிக்கினே போத, எங்கேருந்து வாங்குறது? இந்த மாதிரி ஒரு செயின் தான் சீமத்துக்கு வாங்கி போடலான்னு பார்க்குறேன் வசதிக்கு. வாங்கி போடி, நல்லா தண்ணி இருக்கும். நம்மளாவது காடு மேடு அங்கே எங்கே வேலைக்கு வீட்டுக்கு போகிறோம். செயினை பத்திரமா பார்த்துக்கணும். அவள் வீட்டில் தானே இருக்கா, பத்திரமா தான் இருக்கா. அவட்ட வாங்கி போடு. 1 பவுன் தான் போட போகிறேன். இந்த டாலர் வேணாம், 1 பவுன் செயின் மட்டும் போதும். என்ன இந்த மாதிரி ஷார்ட் செயின் டாலர் போட்டு போட்டால் தானே நல்லா இருக்கும். அப்படியே போட்டால் நல்லா இருக்காதுரி. ஏம்மா அந்த டாலர் மட்டும் வாங்குறதுக்கு 25,000 30,000 ஆகும் பொழுது. தேவையில்ல, ஒரு சவரம் தான் போடுறேன்னு சொல்லியிருக்கான். அந்த ஒரு சவரத்துக்கு இந்த செயின் மட்டும் போதும். ஒன்றும் அது போட்டால் போட்டுக்கிட்டோம், இல்லைன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு போட்டு விட்டோம், அவங்க வீட்டுக்காரருக்கு போட்டு கொடுத்துட்டோம். ஆம்பளை பசங்களுக்கு நல்லா தான் இருக்கும். என்னக்கா பண்றீங்க? ஏடி தம்பி வருதுடி. நமக்கு எதுக்கா தம்பி இருக்கு? நமக்கு தம்பியே இல்லையா, அண்ணன் மட்டும் தானே இருக்கு. கூறுக்கட்டை ஒன்னாத்தனார் வீட்டுக்காரரி. இரும்ப முன்னாடியே சொல்ல மாட்டேன், அப்படியே உட்காந்து நிற்க. நான் வரேன். வாங்க தம்பி, வாங்க வாங்க. நான் வீட்டுல இருந்து உங்களை வாங்க வாங்க வர வைத்திருக்கணும். இப்போ அப்படியே மாறி போச்சு, நீங்க இருந்து என்ன வர வைக்கிறீங்க? இருக்கட்டப்பா, நம்ம வீடு தானே. சண்டே டைம்ல வந்திருந்தீங்கன்னா இருந்திருப்பேன். இன்னைக்கு வேற ஒரு முக்கியமான மீட்டிங்கா, அதனால தான் நான் கிளம்பிட்டேன் வேலைக்கு. இல்லைன்னா இருந்திருப்பேன் வீட்டில் தான். இருக்கட்டப்பா அப்பப்போ லீவ் போட்டு இருக்க முடியும். நிறைய ஃபங்க்ஷன் வேற வருது, இல்லை வேற அப்பப்போ லீவ் போடணும், சீமந்தெல்லாம் வேற வருது. நீங்க வேலைக்கு போங்க, சண்டே மட்டும் லீவ் தராங்களா, அப்போ மட்டும் ரெஸ்ட் எடுங்க போதும். உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க 2 பேரும்? இருக்கட்டப்பா, வந்ததுலேருந்து உட்காந்து தான் இருக்கிறோம். கால் ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி இருக்குது, அதனால நின்று இருக்கோம். ஜோ சோஃபால உட்காருங்க, எதுக்கு கீழே உட்காருங்க? கீழே உட்காந்து கால் மத்து போவோம். பார்த்துக்கோ, நம்மளை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்குது. நம்ம எப்பவுமே கீழே தான் உட்காரோம் சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டு பார்த்து இந்த தம்பி கூட நம்ம அந்த மாதிரி பழக்கப்படுத்தி வச்சுக்கிறோம். எங்கள் மாமியார் சொல்கிற தப்பே கிடையாது. அதான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பாரு, எதையோ குளிப்பாட்டி எங்கேயா உட்கார வச்சா அது எங்கே தான் போகுமா. அந்த மாதிரி சோபா இருக்கும்போது கூட நம்ம எப்பவுமே கீழே தான் உட்காந்துருக்கோம். பெரிய இது மாதிரி பார்த்தியா, இந்த அசிங்கம் தேவையா நமக்கு? இனிமேலாவது நம்மளை மாற்றிக்கணும் நம்ம. ஆமாம், இனியும் நம்ம மாற்றிக்கலாம்னு வச்சுக்க, அசிங்கப்பட்டு தான் போகணும். என்னக்கா? ஒன்றும் இல்லை தம்பி, எங்களை பற்றி பேசினுக்கோம். தம்பி உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு சக்கரை அந்த சொக்கலை செஞ்சு எடுத்துன்னு வந்துக்கிறப்பா, சாப்பிடு வாங்கி. பாருப்பா, அக்காங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு வந்து சக்கரை ரசம் தான் ரொம்ப பிடிக்கும். வெள்ளை ரசத்தை விட சக்கரை ரசம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வசந்தி சொன்னாலும் அவங்ககிட்ட. ஆமாப்பா, ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தால அப்போ சொன்னேன், எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வெள்ளை ரசத்தை விட சக்கரை ரசம் தான் ரொம்ப பிடிக்கும்னு. எப்பக்கா சொல்லிச்சு எனக்கு தெரியாம? சக்கரை ரசம் செஞ்சியா? ஆமாண்டி, சக்கரை ரசம் பாதி செஞ்சேன், வெள்ளை ரசம் பாதி செஞ்சேன். அடிப்பாதி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் மொத்தமாக வெள்ளை ரசம் தான் நினச்சின்னு வரேன். எனக்கு 2 தரக்கூடாது, எனக்கு கூட சக்கரை ரசம் தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சாப்பிடுங்கக்கா, எடுத்து உங்களுக்கு இல்லாததா? இருக்கட்டும் தம்பி, இருக்கட்டும் தம்பி. உட்காருங்கக்கா, நீங்க நின்று இருக்குது, எனக்கு கால் வலிக்குதுக்கா. அதே தம்பிக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம். உட்கார இங்கே கீழே உட்கார சொல்கிறேன். இங்கே பாரு, வாயில் இதெல்லாம் வந்துடும். அப்புறம் ஏன்டி பிரியாணி வருதுன்னு சொல்லி இருந்தாலே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டுக்கார் வாங்கி வருவார் அப்படி சொல்லிட்டு வரைய கையை வீசின்னு வந்துடுறேன். என்னடி பண்ணுறது இப்போ? வரைய பட்னியாக தான் போகணுமா? வீட்டில் போய் காரக்குழம்பு தான் சாப்பிடணுமா? ஆசை வர தூண்டி விட்டுட்டாடி அவன் பிரியாணின்னு. என்ன கதைன்னு தெரியலையே. சாப்பாடு உட்காந்து திரும்பி ஏந்துக்கணுமே, இப்படியே சாப்பாடு வச்சு இங்கே உட்காந்து சாப்பிடலாம் சொல்லிட்டு நின்று கிடக்குறேன் நான். சோத்தையும் காணும், ஒன்றும் காணும். கேட்டால் நம்மளை வேறு அசிங்கமாக நினைப்பாங்க. என்ன பண்ணுறது? வெளியில யாரும் வந்திருக்காங்களே, சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க, அவங்க தான் வந்திருப்பாங்க. சரி, இப்போ வாங்கி வந்துடலாம். அக்கா ஒரு நிமிஷம் உட்காருங்க, சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துருக்கு வாங்கி வந்துடுறேன். சரிங்க தம்பி. பிரியாணி தானே? ஆமாக்கா, பிரியாணி தான். சரிப்பா, போயிட்டு வாங்க. வெயிட் பண்ணுங்க, வந்துட்டு. அப்பதான் உசுரே வந்தது. 7 கழுத வயசாகுது, என் பிரியாணிக்கு அப்படியே உருகுறியா? என் பிரியாணி சாப்பிட்டது இல்லையா வீட்டுல? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்ப யாசன் வீட்டுல போயிட்டு காரக்குழம்பு தான் சாப்பிடணும் போல இருக்கு, பிரியாணி வராது போல இருக்குன்னு அப்படியே பேச்ச மாத்திர பாத்தியா? வாய மூடு. முகத்துல சந்தோஷம் தெரியுது பிரியாணி வருதுன்னு சொன்னோன்னே. என்னுடைய காலையில கூட சரியா சாப்பாடு 2 இட்லி தானே சாப்பிட்டேன். மயக்கம் வர மாதிரி இருக்குது எனக்கு வேற. வெயிட் பண்ணு, பிரியாணி சாமா கட்டிட்டு போலாம். நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும் அப்படியே விருந்தா படைக்கிறோம்ல. ஒரு நாளைக்கு பிரியாணி வேணும் வந்து கொடுக்கட்டோம்னா. இப்ப யாருக்கு கேட்டு பேசுனீங்க நீங்க 2 பேரா? அதான் அவங்க மருமக கூட தான் வந்திருக்காரு. வந்துட்டாரு அவரு. சாப்பாடு வேணா சொன்னா வாங்கி தரா இல்லையா தெரியல. அவர் வாங்கினா இல்ல, வெறும் கைதான் வீசின்னு வந்தாரு. ஆர்டர் போட்டு வந்தவங்க இப்பதான் வந்திருக்காங்க. எத்தனுவேன் அதான் வாங்கின பேருக்கு சாப்பாடு. சரி, நீ கையை கழிட்டு உட்காருங்க. நீ சாப்பாடு வந்துட்டு இங்க போறேன். உட்காருங்கடி. ஆமா, கையில நல்லா சுத்தமா தான் இருக்குது. உட்காரு அப்படி. ஆமா, வீட்டுக்குள்ள வரும்போது வெளியில வாசல் பேசுன கழுவி தான் வந்தோம். சோம்பேறி கழுதிங்களாச்சு. உட்காருங்க. அதான் நீங்க எப்படி உட்காருங்க. ராதி அவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவலாம். நான் எப்ப சொன்னிருமே? உன் மாமியார் உனக்கு உசுருன்னு சொல்லல இப்ப கூட முன்னே. அடி பாவி, என் மருமகளுக்கு அப்படிதான் திடீர்னு பாசம் வந்துடும். நீ கொஞ்சம் தலைக்கு எப்படி உட்காருங்க. வாங்க. ஏமா நான் போய் வாழை கழுவி எடுத்து வரமா? இந்த மாசம் தனியா வேலை இருக்க போறேன். இல்லம்மா காலையில் எங்க வீட்டுக்கு அறுத்து கொடுத்து தான் போனாரு. சாப்பாடு வந்தோடனே உங்களுக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரே வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் அறுத்து தான் வச்சிருக்கேன், கழுவி ஏத்துனா. சரி, நல்லா பெரிய தலை மழையிலே எடுத்துடாமா. என்ன அப்படி பாக்குறீங்க? நீ அடங்கவே மாட்டல. அப்ப சாப்பாடு சாப்பிட்றது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். சின்ன மழையில எடுத்துட்டு வந்தா நல்லா பசஞ்சு சாப்பிட முடியாது. இல்லை வேற பிரியாணி சிக்கன் 65 வேற வருது. அப்புறம் அந்த வெங்காய பச்சடி வைப்பாங்க, கத்திரிக்காய் பச்சடி வைப்பாங்க,
அதுக்கப்புறம் ஸ்வீட் ஏதாவது வைப்பாங்க. இதுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு கடை வேணாவா? அப்படி சும்மா மறைப்பீங்க. தலைவாழை அப்புறம் தான் கரெக்டாக இருக்கும். அதான் சாப்பிட்றதுக்குனே சுற்றி இருக்க போல இருக்கு. அப்படியே மண்டியில கொட்டுங்க. வந்த இடத்துல கூட பாரு அமக்கலாம் நின்னுக்கா மூஞ்ச பண்ணல. இவங்களாம் சாப்பிட போட்டு சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் தான் சோறுன்னு அலையிறோம். அது திருந்தாது. யோக்கா வீட்டுக்கு வா, மண்டையில் கொட்டுன்னு கொட்டுறா உன்னை. இப்ப மாடு ஏத்த நம்ம தரையிலே உட்காந்துட்டுமே டைனிங் டேபிள் உட்காந்துருக்கலாம்ல. ஏம்மா இப்போ உட்காந்துக்கு என்ன கஷ்டமா போச்சு. திரும்ப ஏந்துக்கிறதுலாம் என்னால் உட்கார முடியாது. கம்முன்னு உட்காருங்க இங்கே. இது ஒரு சோம்பேறி ஒன்றா நம்ம சோம்பேறி. அப்படியே டைனிங் டேபிள் குட்டி குட்டியாக இருக்குது. அதெல்லாம் 3 பேர் எல்லாம் போட்டு உட்காந்து சாப்பிட முடியாது. அதான் சின்ன சின்ன தட்டில் அதை வச்சு சாப்பிட முடியும் போகுது. கீழே உட்காந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே உட்காந்து சாப்பிடுங்க. பாத்தியா உஷாரா இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் பார்த்துட்டு வந்தோடனே அதான் நம்ம இது என்னென்ன தரையில் உட்காடுறாங்களேன்னு பார்த்தேன். அதெல்லாம் காரணம் இருக்குதுல்ல. உஷார் தான் பின்ன இங்கே உஷாரா இல்லைன்னு வச்சுக்கேன். தலையில் இருக்க அந்த ஜவுளி முடி கூட பிடிங்கன்னு தான் அனுப்புவாங்க. அதனால தான் இந்த வீட்டு வாசல்ல கால் வச்சோன்னு உசாரா இன்னும். பரவாயில்லையே நல்லா தேடிட்டீங்களே. வசந்தி வர. பார்த்து பொறுமையா சாப்பிடுங்க அண்ணி. சரிம்மா. ஏமா ஒயிட் ரைஸ் ரசம்லாம் கூட இருக்குது. வெண்ணா சாப்பிடுங்கண்ணே. சரிம்மா சாப்பிட்டு போடுங்க கடைசியா. ஏன் நீ பிரியாணி கொஞ்சம் அதிகமா போட்டுக்கல. போதும் இந்த முத்துல தான் போட்டு சாப்பிட்டுக்கீங்க. உங்களுக்காக தானே நிறைய ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டு போட்டுக்கிறேன். எடுத்த உடனே நிறைய போட்டுக்கன்னு வச்சுக்க. அதை பார்த்த உடனே வயிறு ரொம்பிடும். அப்புறம் 3 லட்சம் மணி ஆகி போயிடும். அப்புறம் சாப்பிட முடியாத மாதிரி போயிடும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சாப்பிட்றேன். சரி அப்ப பிரியாணி வந்து உங்க பக்கத்துல வைக்கணுமா? வேணாம் நான் கேட்கும் போது எடுத்து வந்து போடு. பாருங்க சாப்பாடு போட்டு யாருக்குமே தண்ணியே வைக்கல. தண்ணி எடுத்து நான் குடிக்க. ஏடி கூறுக்கட்ட விடுங்களா? என்னத்த நம்ம தான் பேசி நேர்ந்தமே. அவ இலையை எந்த லட்சமா போட்டு என்ன லட்சமா சோத்த வச்சுட்டு போய்க்கிறா பாத்தியா? அச்சோ இதை கவனிக்கவே இல்லையே. பிரியாணி பார்த்த உடனே அப்படியே மயங்கி போயிட்டாலுங்கம்மா. வளை எப்படி திருப்பி போட்டு சாப்பிடணும் கூட தெரியல. வலது பக்கம் அதிக அகல இருக்க பக்கம் வரணும். மொனை வந்து இடது பக்கம் வரணும். அப்படியே மாற்றி போட்டு இலையை போட்டு சொட்டை போட்டு போயிருக்கேன். நம்மளும் மாடு மேலே உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். சரி விடுங்க. பேச்சு வாக்கில் தலையில சோறு போடாம போனால இலையில போட்டு போனால. அது நம்ம சரிதான். நான் பெற்றதும் சரியில்லை, என் வீட்டுக்கு வந்ததும் சரியில்லை. எல்லாம் மலை மடங்களா தான் இருக்குது. அப்புறம் கண்ட கழுதிங்களா ஏன் பேசாதுங்க? கண்ட கழுதிங்களா யாரத்த? ஆமா உங்களுக்கு தெரியவே தெரியாது போய் உனக்கு விளக்கமா சொல்லுமா? சரி டவுட் இருந்தது அதான் கேட்டேன். வசந்தியோட மாமியார் தானே சொல்றீங்க? ஆமா கம்மல் சாப்பிட்டு எழுந்துரு. ஏண்டியா மாப்பிள்ளை வெளில போனாரு. ஆளே காணா. சாப்பாடு மட்டும் வந்துச்சு உள்ள. வசந்தி எல்லாம் கழுவத்துக்கு போனால சாப்பாடு கொடுத்துட்டு மாப்பிள்ளை ஃபோன் பேசினுக்காரு ஆபீஸ்க்கு. ஏன் அவரை உட்காந்து சாப்பிடல நம்ம கூட? ஐயோ நம்ம கூட உட்காந்து எப்படி சாப்பிடுவாரு? கொஞ்சம் போட்டு நின்று ஃபோன் பேசினுக்காரு பொழுது. ஏன்டி அவர் திரும்பி வேலைக்கு வேற போனோம்னு சொன்னாரு. டைனிங் எப்படி உட்காந்து சாப்பிடல அவரு வெளியில எதுக்கு நின்னுக்காரு? ஃபோன் பேசினுக்காரன். உங்க பொண்ணு வந்தா கேளுங்க. சரி மழை சாப்பிட்டு கொஞ்சம் ஏந்துருங்க. அந்த 2 பசங்களும் விட்டுட்டு வந்துக்கிறேன். என்ன அடிச்சுன்னு பண்டுன்னு கிடக்குன்னு தெரியல. வீடு வாசல உண்டுலன்னு ஆக்கிட்டு இருக்குங்க நேரம். ஆமா சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு வந்தேன். நான் கூட கம்முன்னு தான் இருக்கிறேன். நீ தான் ஆடி நிற்கிற ஓவர. பெரிய பசங்க தானே காலேஜ் படிக்கிற பசங்க தானே விட்டு வந்திருக்கேன். என்னமோ பால்வடிக்கு போற குழந்தைங்களை விட்டுட்டு வந்த மாதிரி சீன் போடுற ஓவர. இண்டியா பால்வடிக்கு போற குழந்தைங்க கூட சொல்ற பற்றி கேட்குங்கடியே. உங்க விளையாடினே இருக்குங்க அவனை வர வரைக்கும். இந்த 2 எருமை மடங்கு இருக்குதுன்னு பார்த்தியா? சும்மாவே இருக்காதுங்க. என் ஃபோன் அவ தொட்டா, இவ ஃபோன் அவ தொட்டா, என்ட சேவை எடுத்தா, என் மணி அவ எடுத்தா அப்படி சொல்லிட்டு 2 அடிச்சுன்னு பெண்டுன்னு வீடு வாசல் அம்மாக்களை மணி இருக்குங்க. சின்னவ காலேஜ் பிள்ளைனிக்க இல்லத்த படிக்கிறதுக்கு லீவ் விட்டுக்குறாங்க. ஸ்டடி ஹாலிடேஸ் அதனால படிக்க சொல்லி லீவ் விட்டுருக்காங்க. பசங்களை கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல. ஆரம்பிச்சே நான் அதான் சொன்னேன். இவ தான் சொல்கிற பற்றி கேட்கவே இல்லை. பசங்க வீட்லேயே இருக்கட்டும், வராதுங்க போவாதுங்க, சிலிண்டர் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி பசங்க வீட்லேயே விட்டுட்டு வந்துச்சு. சிலிண்டர் வருமா? சிலிண்டர் புக் பண்ணியிருக்கியா? ஆமாம் சிலிண்டர் தான் புக் பண்ணியிருக்கேன். வரும் இன்னைக்கு. அதனால தான் வாங்கணும் சொல்லிட்டு தான் விட்டு வந்துருக்கேன் பசங்களை. காலம் கெட்டு போய் கிடக்குது. சிலிண்டர் எடுத்து வெளியில் வச்சியா? இல்லை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்துருக்கேன் சிலிண்டர்லாம்? அதெல்லாம் வெளியில வச்சுட்டு வந்துருக்கேன். வாங்கி வெளியிலே வைங்க. அதுக்கப்புறமா நான் வந்த பிறகு கொடுத்துக்குள்ளே வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமாம் பொம்பளை பசங்களை தனியாக வீட்டில் விட்டுட்டு வரதுக்கு அடி வச்சு நெருப்பு தான் கட்டி வச்சுன்னு உட்காந்துக்கணும். பரவாயில்ல சின்னவளும் இன்னைக்கு காலேஜ்லேயே போட்டு விட்டாங்களே, அது கொஞ்சம் நிம்மதியாக போச்சு எனக்கு. ஏன்னா பெரியல மட்டும் தான் தனியாக வீட்டில் விட்டு வந்துருக்கணும். இப்படி பக்குன்னு இருந்திருக்கும் எனக்கு. ஏன்டியா பிரியாணி மட்டும் தான் சொன்னாங்க. அப்போ 665 சொன்னாங்க. இதில் என்ன இது கலர் இருக்குது? அது வந்து சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் பிரெட் அல்வா, அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் முட்டை, அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு. இத்தனையும் எப்படி சாப்பிட்றது? கொஞ்சம் தானே வச்சுருக்காங்க. சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. இல்லை கடைசியில் வேலை சாதமாக ரசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கல, சாப்பிட்டுங்க வச்சுக்க. எல்லாம் சாப்பிட்டது மொத்தம் ஜீரணமாக போயிடும். ஏடி நான் சின்ன பொண்ணாடி இவ்வளோ சாப்பிட்றதுக்கு வைக்கும் போது வாய முடியும் தானே நீங்கள் வேணாம்னு சொல்ல வேண்டியது தானே? பார்க்கும்போது தின்னணும் போல ஆசையாக இருந்தது. எடுத்து வாயில் வச்சாதான் இந்த ஹோட்டலோட வேலை காமிக்குது. எல்லாத்தையும் கலர் கிளெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. கசக்கிற மாதிரி இருக்குது. கேள்வி நடுவில் வேற உட்கார வச்சு தான் சாப்பிட பிடிக்கல. கசக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எப்படி சாப்பிட முடியாது? சாப்பிட்றவங்களே கெடுக்கிறதுக்கு நேருக்கு எம்மா அக்கா எடுத்து லாஸ்ட்டில் கலாசம் வேண்டிட்டு தான் நடுவில் தூக்கி வர உட்கார வச்சுக்குது. உங்களுக்கு வேணான்னா இப்போ தனியாக எடுத்து இலையே வச்சிருங்க. நான் சாப்பிட்றேன். இது சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பாடு வச்சு சாப்பிட்டா சாப்பிட முடியாதுன்னு பார்க்குறேன். வாய் முடிஞ்சு தின்னுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மனசே வராது எம்மா இந்த கேள்விக்க. திங்க முள்ள சொல்லி மொத்தத்தையும் கட்டிட்டோம். வயசான காலத்தில் இப்பயே இப்படி இருக்குதுன்னா இந்த வயசுல எப்படி இருந்திருக்குமோ? எப்படிதான் இதில் மாமியெல்லாம் வச்சு எப்படி குடும்பம் நச்சுன்னு தெரியல. டேய் வாய் முடியும் சாப்பிடு. வாய் முடியும் எப்படி சாப்பிட்றத? வாயாடாம சாப்பிடு. என்னுடைய பாயாசமே வைக்கல? ஆமாம் வடை பாயாசம் கூட்டு பொரியல் எல்லாமே வைப்பாங்க. இதுக்கெல்லாம் பாயாசம் தர மாட்டாங்க. அல்வா தான் வச்சுருக்காங்க. பிரெட் அல்வா அதான் ஸ்வீட்டு.
என்னடிதா ஒரு சோறு இருந்தால் பாயாசம் தர மாட்டாங்களா? அத்தை உங்களுக்கு பாயாசம் தானே வேணும், நான் வீட்டில் வாங்க உங்களுக்கு ஜவ்வரிசி பாயாசமே செஞ்சு தரேன். வீட்டில் போய் நானே செஞ்சுப்பேன். இப்போ வேணுமே எனக்கு. என்னம்மா வேணும்? வாடியம்மா வா, உங்க அம்மாவுக்கு வந்து பாயாசம் வேணுமா? பாயாசமா? பிரியாணிக்கு பாயாசம்லாம் தரலையே. அதான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. பாயாசம் தான் இந்த ஜீரணம் ஆகுமா இந்த பிரியாணி உங்களுக்கு? ஆமாடி பாயாசம் தான் எனக்கு இந்த ஜீரணம் ஆகும். இந்த பிரியாணி, இந்த சிக்கன் 65, இந்த மட்டன் கிட்டன்லாம் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஜீரணம் ஆகும்னா பாயாசம் வேணுமே. இந்த அல்வாலாம் எனக்கு பத்தாதே. ஐயோ எனக்கு வேற பாயாசமே செய்ய தெரியாது. நான் வேணா போனை பார்த்து செஞ்சு எடுத்துட்டு போடாமா? எத்தடி எனக்கு வேணாடியம்மா. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எறும்பு மாதிரி இன்னும் சமைக்க கற்றுக்கல. அந்த கிளவி பேசாதுன்னா ஏன் பேசாது? இவ்வளோ வச்சு குடும்பம் நடத்ததே பெரிய விஷயம் போல இருக்குது. இல்லை வேற நான் வேற வாயாடிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டீங்க உங்ககிட்ட. நீங்க போகும்போது மன்னிப்பு கேட்டது போன போல இருக்கு. மன்னிப்பா? நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். சரி அப்போ உங்க பொண்ணு பாயாசம் வச்சு தராளா? குடிச்சிட்டு போங்க. அச்சோ எனக்கு வேணாமா? இன்னும் கேட்டால் நீங்கள் அவங்க மாமியாருக்கு கோயில் கட்டி கும்பிடணும். இப்படி ஒரு பொண்ணை வச்சு மருமகளாக அது குடும்பம் நடத்தின்னு இருக்குது. ஒரு பாயசம் வச்சு கொடுக்குற சொல்லிட்டு வேணாம் நான் அலறீங்க. இதில் அவங்கள வேற அவ்வளோ பேச்சு வேறு பேசிட்டு வந்திருக்கீங்க. போகும்போது வெளியில் வாசலாக தான் உட்காந்து இருப்பாங்க. நான் பின்னாடி பக்கமாக வந்துடுவேன். அந்த பக்கம் எப்பயும் பூட்டிட்டு இருப்பாங்க. என்னம்மா குடிக்க தண்ணி எடுத்துட்டு சொல்லிட்டு போனேன். எங்கம்மா தண்ணியை காணா? குடிக்க தண்ணி கூட ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் வருதா என்ன? தண்ணியில் ஆர்டர் பண்ணல. நீ தண்ணி சுட வச்சுன்னு இருக்கேன். கிளைமேட் சரியில்லை. பசங்க குளிச்சுன்னா கொஞ்சம் தொண்டை கரை இன்னும். அதனால தான் சுத்தண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் சூடாட்ட எடுத்துன்னு வரேன். நல்லா தான் போச்சு சுத்தண்ணி எடுத்துன்னு வரேன். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம சுத்தண்ணி குடிக்கிறோம். நம்ம கொழுப்பு எடுத்து போய் செம்பு தானே போட்டு பசங்க தான் குடிச்சுன்னு இருக்கிறோம் மழை காலத்துலையும். சரி இங்கே சுத்தண்ணி போட்டு தரும்போது வேணாம் நான் சொல்ல முடியாது. குடிக்கலாம். காசா பண்ணம்மா ஃப்ரீயாக தானே சுட வச்சு தராங்க. குடிக்கலாம். அதான் இலைய வேணா அப்படி திருப்பி போட்டுக்கலாமா? அப்புறம் உறவு கிளவு வளராமல் போயிட போகுது. ஏன்டி நீ வேற லூஸ் மாதிரி பேசுறதுக்கு சாப்பிட்றி. இலைய போட்டாச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இப்போ இலைய போய் திரும்ப போகலாம். ஆரம்பத்திலே இதை கவனிச்சிருக்கணும். சிக்கன் 65 இந்த பிரியாணி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. எந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியலையா? நம்ம வரும்போது பார்த்த மாதிரி ஒரு ஹோட்டல் பெரிய ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டல் தான் ஆர்டர் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எப்படி தெரியா? அந்த பார்த்தேன் அந்த பிரியாணி வந்து அந்த பார்சல் அந்த கடை ஹோட்டலோட பேர் தான் போட்டுருந்தது. பார்த்தா இதெல்லாம் நோட் பண்ணியிருக்குது. என்ன நான் அந்த காலத்துல 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கு படிக்கலாம் தெரியும். உங்களுக்கு படிக்க தெரியும் எனக்கு தெரியும். இங்கிலீஷ்ல படிப்பீங்களா? இங்கிலீஷ்லாம் அவ்வளோ வராது. தமிழ் மட்டும் தான் படிப்பேன். இன்னும் 8வதுல படிச்சிருந்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நல்லா படிச்சிருப்பீங்களா? ஆமாடி என் காலத்துல 8வது வரைக்கும் படிச்சேன்னு வச்சுக்கேன். ஸ்கூல்ல டீச்சராகவே ஆயிடலாம். அப்படியா? அப்போ 5வது வரைக்கும் படிச்சிங்க. ஒரு 3 கிளாஸ் படிச்சு 8வது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்கூலில் டீச்சராக போயிருப்பீங்களா? ஏன் படிக்கல? எங்கள் வீட்டில் அனுப்பவே இல்லை. மாட்டை பார்த்துக்கோ, கழனியை பார்த்துக்கோ, அந்த வேலையை பார்த்துக்கோ, இந்த வேலையை பார்த்துக்கோ, வீட்டு வேலை சேர்த்து விட்டுட்டாங்க. நானும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேன்னு தான் சொன்னேன். எங்கே கேட்டாங்க? படிக்கிற பசங்களை படிக்க விட மாட்டேங்கிறாங்க. படிக்காத பசங்களை அடிச்சு பிடிச்சி துரத்தி ஸ்கூலுக்கு போன்னு அம்மக்கலாம் பண்ணுறாங்க. அவ்வளோதான் சொல்கிறா அவ. தெரியுது. அத்தை சிக்கன் சுக்கன் நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு. ஸ்வீட்டு கேட்டீங்களே பிரெட் அல்வா சாப்பிடுங்க. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க. இண்டியா அதை பார்க்கும்போது அது நெய்யா எண்ணெயான்னு தெரியல. அவ்வளோ ஊற்றி வச்சுக்கிறாங்க இல்லையா? அதை சாப்பிட்டா நெஞ்சு கறிக்காதே. ஜோ அது பெரிய ஹோட்டல்லேருந்து வந்துருக்குது. எண்ணெய்லாம் ஊற்றிருக்க மாட்டாங்க. நெய் தான் ஊற்றிருப்பாங்க. நல்லா தான் இருக்கும். சாப்பிடுங்க. ஒரு நாள் சாப்பிட்ட ஒன்றும் ஆட்டாக வந்து போயிட மாட்டீங்க. என்னை போட்டு தள்ளுறதுலேயே குறியா இருனே. ஜோ அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். உங்களை ஏன் நான் ஏன் போட்டு தள்ள போகிறேன்? உங்களை போட்டு தட்டி வீட்டு வேலை நான் செய்வேன். அதான் வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் வச்சுக்கிறேன் என்ன வீட்டில். என் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் பேசாம முன் சாப்பிடுன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதான் கேட்டா தானே. இந்த ஜென்மம் என்ன யார் பச்சு கேட்டுக்கிட்டு என்னடே பதிலே வரல. சாப்பிடும் போது பேசக்கூடாது. முன்னு சாப்பிடுங்க. இவ பேச முதல்ல தெரியாது பொழுது. அத்தை நல்லா சாப்பிடுங்க. என்ன வேணுமோ கேட்டு வாங்கி வச்சு சாப்பிடுங்க. சரிப்பா நீங்க சாப்பிட்டு உட்காந்து. இல்ல நீங்க சாப்பிடுங்க. நானும் வசந்தி தனியா சாப்பிடுறேன். அம்மா கூப்பிட்டு சாப்பிட போடக்கூடாது. பாவம் வெளியிலே உட்காந்துருக்காங்க. நாங்க வந்ததுல இருந்து கூப்பிட்டேன் வரேன்னு சொன்னாங்க. வருவாங்க. நீங்க பேசுன பேச்சுக்கு நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போற வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. அப்படியே சொல்றேன். நான் அவ்வளோ பேசிட்டேன். எத்தாடி கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனீங்க. அக்கா உங்களுக்கு என்ன வேணாக்கா? ஏக்கா சின்னக்கா சொல்லுங்க. எப்பா எதுவும் வேணாம்ப்பா. முதல்ல இலையில இருக்கிறத சாப்பிட்டு இருந்தா போதும். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நானே முக்கி சாப்பிட்டு இருக்கேன். அப்படியா? பொறுமையா சாப்பிடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. ஐயோ வீட்டில் வேற இந்த விட்டுட்டு வந்திருக்கேன். என் அவசரம் எனக்கு தான் தெரியும். ஒன்றும் அவசரம் வேணாம். நீங்க வந்து பஸ்ஸை பிடிக்கணுன்றதுக்காக சீக்கிரமா சாப்பிட தேவையில்ல. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களை கார்லேயே கூட்டின்னு போய் உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் அப்புறமா தான் ஆஃபீஸ் போவேன். ஆஃபீஸ்க்கு வந்து நான் ஆஃப் லீவ் கூட போட்டுப்பேன். நீங்க அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. பொறுமையா சாப்பிடுங்க. ஐயா காரில் போகிறோமா வீட்டுக்கு? பண்ணாட புத்தியை காட்டாத. சரி அப்போ நீங்கள் மட்டும் பஸ்ஸில் வாங்க. உன்னை 2 நாள் இந்த வீட்டில் விட்டுட்டு வரப்போறேன். அந்த கிளவிக்கிட்ட அப்போ தான் நீ அடங்க போறப்பாரு. ஐயோ வேணாம் நான் வீட்டுக்கே வரேன். தம்பி நாங்கள் பஸ்லேயே போய்க்கிறோம்ப்பா. எதுக்கு நீங்கள் காரில் எடுத்து நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரீங்க? நீங்கள் வேலைக்கு போங்க. நாங்கள் பஸ்லேயே போய்க்கிறோம். நாங்கள் எப்பவுமே பஸ்ஸில் போகிறது பஸ்ஸில் வரதுன்னு எங்களோட பழக்கமே. திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் காரில் எடுத்துன்னு போய் வீட்டில் விட்டுருவீங்க. திரும்ப நாங்கள் வரணும்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் கார் கேட்டால் நீங்கள் என்ன வீட்டை வந்து எங்களை காரில் கூப்பிட்டு நீங்கள் வர போகிறீங்க. நாங்கள் அப்போ வரும்போது பஸ்ஸில் தானே வரணும். அதே மாதிரி நாங்கள் பஸ்லேயே போய்க்கிறோம். ஐயோ நான் இருக்க போது கூட்டிட்டு போறேன் கார்ல. நான் இல்லாத போது நீங்க வேணா பஸ்ல வந்துக்குங்க. அதான் தம்பி அவ்வளோதான் சொல்லுதுல. கார்லேயே போய் இறங்கிக்கலாம். சாப்பிடுங்க. சரி போகலாம் கார்லேயே. அதான் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னேன். வசதி என்ன பண்றா உள்ள? சொன்னேன் எங்களுக்கு குடிக்க தண்ணி ரெடி பண்ணிருக்கா. சுடு தண்ணி. அதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது. ஏங்க அந்த கேஸ் அடுப்பு எரியவே மாட்டேங்குது. ரொம்ப நேரமா நானும் ட்ரை பண்ணினே இருக்கேன். கீழே ஆன் பண்ணியா? கீழே ஆன் பண்ணிட்டேன். மேலே ஆன் பண்ணி லைட் வச்சு ஆன் பண்ணி பார்த்துட்டேன். சுத்தமா எரியவே மாட்டேங்குது. ரிப்பேர் போல இருக்கு. என்னன்னு பாருங்க வந்து. ரிப்பேரா? ஏன் ரிப்பேர் வந்தது? காட்ட பார்க்கலாம். வாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் ஆகி போகுது. என்னதான் கேஸ் ஸ்டவ் இல்ல நல்ல கம்பெனி கேஸ் ஸ்டவ் வாங்கி கொடுங்க. ஏன்டே சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னு செக் பண்ணியா? அது எப்படிங்க செக் பண்றது?
அத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மாமியார் கேள்வி நம்மளை இவ்வளோ நாள் விட்டு வச்சிருந்தே பெரிய விஷயம். 1 வருஷத்துக்கு மேலே உங்கள் பொண்ணை வச்சு அது குடும்பம் நடத்திருக்கு. ஒரு சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னு கூட உங்கள் பொண்ணால் கண்டுபிடிக்க தெரியல. இதில் வேற உங்களுக்கு வேற வாய் வேற. என்னடி பண்ணி தொலைகிறது? காலேஜ் படிச்சுன்னு இருந்தா, காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. நான் இப்போ வந்து அவளுக்கு சமைக்க தெரியல, சிலிண்டர் காலி ஆயிடுச்சு கூட கண்டுபிடிக்க தெரியல. நான் என்ன பண்ணுறது சொல்லு? அவளை சின்ன வயசுல வந்து சமைக்கிறது சொல்லி கொடுத்து ஏதாவது வேலைக்கெல்லாம் வாங்கியிருந்தா அதாவது தெரிஞ்சிருக்கும். வந்து ஒரு சுத்தரி கூட போட மாட்டா, ஒரு காப்பி கூட போட மாட்டா. நான் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் நீ செஞ்சிருந்த, நீயா சொல்லி கொடுத்தியா? நீ என்ன மாதிரி அவளை செலம் கொஞ்சம் இருந்த ஒன்றுமே தெரியாம இப்போ பாரு அவமானப்பட வேண்டியதாக இருக்கு. நம்ம அதான் அவங்க மாமியார் நம்மளை கூட்டு வச்சு காரியம் முடிஞ்சிருக்கணும், தப்பிச்சிட்டு இருக்கோம். நம்ம அவங்க மாமியார் இருக்கிறீங்க கோயில் கட்டி தான் கும்பிடணும். ஆமாம் ஆமாம். ஏன்டே சிலிண்டர் காலி ஆகிட்டு இருக்குடி செல்லம், அதெல்லாம் பார்க்க மாட்டியா நீ? இவளை செல்லன்னு கூப்பிடக்கூடாது, வெசான்னு கூப்பிடணும். அப்படிங்களாங்க? சிலிண்டர் காலி ஆயிடுச்சா? எனக்கு தெரியவே இல்லை பாருங்க. சரி வேற சிலிண்டர் மாற்றி போடுறேன், இப்போ ஆன் பண்ணிடுறோம். சரிங்க சரிங்க. வந்து ஆன் பண்ணுவா. இதை வந்துட்டேன். இந்த லைட் இருந்தா இப்போ சூப்பரா எரியுதுங்க. ஏண்டி நாத்தனார சூப்பரா வளர்த்துருக்கேடி. அவமானம் படம்னு சாப்பிட்டீங்க வந்து கிளம்பிடலாண்டி. சாப்பிடுங்க வேகமா சாப்பிடுங்க. இந்த மாதிரி லட்சணத்துல பொண்ணை வளர்த்து வச்சுட்டு வாய் வேற திரும்ப அதே சொல்லி இருக்காத. நானே ஏதோ புதுசா இன்னைக்கு தான் வாயாடிட்டேன், இன்னைக்கு அடக்கி போடுங்க வாயை. எங்கதான் உங்களுக்குலாம் வாய் வருதுன்னு தெரியல, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பெற்று வச்சுட்டு. ஐயோ எனக்கே அவமானமா இருக்கு. ஏமா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், ஏதோ வந்து சாப்பிட்டு போது இங்க இருந்து ஏந்துருங்க. எனக்கு பக்குன்னு இருக்குது இங்க நடக்கிறதுலாம் பார்த்தா. முதல்ல வீட்டுக்கு போனதை எங்க வீட்டுல இருக்கிற 2 பேருக்கு முதல்ல சமைக்க சொல்லி தரணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் சிலிண்டர் காலி ஆயிடுச்சா இல்லையான்னு கூட செக் பண்ண தெரியாம அப்புறமா நம்ம கப்பல் ஏறி போயிடும். ஆமா பசங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது சொல்லி தரணும் எல்லாத்தையும். ஏதோ வசந்தி கொடுத்து வச்ச வேண்டதுனால இந்த மாதிரி மாமியார் ஒன்று கிடச்சிருக்குது. அதுக்கு இதே மாதிரி எல்லாருக்கும் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்களே கண்ணு வைக்காதீங்க, ஆகட்டும் மண்ணு சாப்பிட்டு ஏந்துருங்க. கண்ணு வைக்கிறாங்க அப்படியே. ஏடி தூக்கு செடி எடுத்துன்னு போயிட்டு காரில் வச்சுட்டியா? வச்சுட்டேன்க்கா. மொத்தம் எத்தனை தூக்கு செடி வச்ச? மொத்தம் 4 வச்சேன். முன்னாடி சாதம் எடுத்துட்டு வரும்போது 2 தூக்கு செட்டியா, இப்போ வந்து அது சொல்ல எடுத்துட்டு வந்தல அது 2 தூக்கு செட்டி, 4 தூக்கு செட்டி வச்சுட்டேன். சரி மாப்பிள்ளை குரல் கூட கிளம்பலாம். இது சாப்பிட்டு கரல அது வருவாரு. சரி அப்ப நம்ம வெளியில போய் நிக்கலாம், அவங்க வருவாங்க. சரி வாங்க போலாம். அத்தை வெளியில அவங்க மாமியார் உட்காந்து இருக்கோம், அதுக்கிட்ட சொல்லிட்டு போலான்னு. அச்சோ வாசல்லே வர உட்காந்து இருக்கும்ல. எனக்கு பயமா என்ன சொல்லிட்டே போலவா? வாங்க நீங்க இருக்க தைரியத்துல நானும் போயின்னு இருக்கேன். இதுங்க 2த்துக்கிட்டே மாட்டிக்கணும். நான் படுற அவசரம் இருக்கே கடவுளே, பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். ஆனா வந்து மாட்டிக்கினேன். இந்த தங்க தரத சும்மா இல்லாம இங்க போங்க நீங்க போங்கன்னு என்ன அனுப்பிச்சு விட்டான். வீட்டுல இருந்ததா துணியெல்லாம் துவச்சு காய வச்சிருக்கலாம். வெயில் நல்லா பட்டாட்டம் காயுது. நாளைக்கு துணி துவச்சு போட்டா மழை பெய்யுமா வெயில் காயுமா தெரியல. இன்னும் என்னதான் பண்ணியிருக்காளுங்கன்னு தெரியல. ஒருத்த கூட இன்னும் வெளியில வரல. இங்கே டேரா போட்டாலுங்களோ 4 நாளைக்கு 5 நாளைக்கு இங்கே இருந்து தான் போவாளுங்களா? எப்பவுமே வந்தவொடனே கிளம்பிடுவாளுங்க. இவ்வளோ லேட் ஆகுது. 10க்கு அவன் வேற பிரியாணி கிரேன் வேற வாங்கி வந்து கொடுத்துருக்கான். சாப்பிட்டு போறதுக்கு சாயங்காலம் போல இருக்குது. இவன் எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கானா? மயக்க வச்சிருக்காளுங்க. அப்படி மயக்க வச்சிருக்காளுங்க. நம்ம சொல்ற பச்சை கேட்கறான். என்ன சம்பந்தி சாப்பிடலையா நீங்க? வந்துட்டாளுங்க டார்ச்சல் பண்றதுக்குனே. இங்க பாருங்க யாருக்கிட்டே பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. அவங்க வேலையை பாத்தீங்களா, வந்தீங்களா போனீங்களா இருங்க. இங்க வந்து சம்பந்தி கிம்மந்தி யாரும் உறவாட தேவல. ஐயோ உங்ககிட்ட உறவாடுறதுக்கு யாரும் வரல. சாப்பிடலையான்னு கேட்டேன் நானு. எங்க வீட்டுல எப்ப சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியும். என் பொண்ணு சமைச்சு போடுறதுனா சாப்பிடுங்க. இன்னைக்கு வந்து பிரியாணி வாங்கி வந்திருக்காங்க. நல்ல ஒரு வெட்டுங்க. என் பொண்ணு சமையல் மாதிரி இல்ல, கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்துதான் இந்த ஐடியா வருதுன்னு எனக்கு தெரியல. உங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? சும்மாடி போங்க. இன்னைக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு தான் உங்களுக்கு குத்து வச்சிருக்குது. பிரியாணி பரவாயில்ல, கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. போய் சாப்பிடுங்க போங்க, சூடு ஆறிய போகுது. என் புள்ள வாங்கி வந்தது தானே, எனக்கு சாப்பிட தெரியும். நீங்க கூட்டிக்கிறீங்களா? கிளம்புங்க. கிளம்ப தான் போறேன். இங்கே பாய் வச்சு படுத்துக்கு போறோமா? நான் எங்களுக்கு வீடு வாசல் கிடையாது. நாங்கள் பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். எங்களுக்கு குடிசை வீடுனால சொந்தமா வீடு இருக்குது. நாங்க போய் அங்கதான் போய் படுக்க போறோம். உங்களுக்கு வீடு இருக்குல்ல, போங்க அங்க. ஆமா அப்போதான் போறோம். குடிசை வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு கொழுப்பு மட்டும் குறைய மாட்டேது. பின்ன பொண்ணை பத்தி வச்சிருக்கோம். சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி பொண்ணுங்களுக்கே கொடுத்துட்டு நாங்கள் குடிசை வீட்டுல தான் இருக்கணும் காலத்துக்கும். நாங்கள் பிள்ளைங்களை பத்தி வச்சிருக்கோம். மருமக எடுத்து வந்து கொடுப்பா, நல்லா வச்சுன்னு கிடக்கிறதுன்னு வாழலன்னு பொண்ணுங்களை பற்றி வச்சுக்கோங்க. வயிற்று கட்டி வாயை கட்டி பொண்ணுங்களுக்கு செய்யறதுக்கே சரியா இருக்குது. இப்போ நாங்கள் ஓட குடிச்சு தான் இருப்போம். மாமியா காய்க்கு எவ்வளோ செஞ்சாலும் விடிய மாட்டேதுன்றாங்க. ராட்சசிங்களா இருக்கிறாங்களே. இங்கே பாரு தேவையில்லாதெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு போற நகை நெட்டில் வாங்கி நானா மாட்டின்னு சுத்த போறேன். உன் பொண்ணு தானே சுத்த போறா? ஆமா நீங்க மாட்டின்னு சுத்த போறது கிடையாது. ஆனால் கேட்டு வாங்குறது நீங்க தானே. எங்க பொண்ணு மாட்டின்னு சுத்தினாலாம். அத்தை அவங்களே அமைதியா இருக்காங்க. ஏன் அத்தை கலறீங்க அவங்கள? போயிட்டு வர சொல்லிட்டு வாங்க போலாம். சரி மீன் கதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ நான் தயாரா இல்லை. இந்த பிரியாணி சாப்பிட்டு எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குது. சரி போயிட்டு வா. இன்னொரு நாளைக்கு பார்க்குறேன் வந்து. இன்னொரு நாளைக்கு அது எப்போ வரீங்க? இன்னொரு நாளைக்கு சீமாந்துக்கு சொல்லி அனுப்புறேன். வாங்க அப்போ போதும். இதுக்கு நடுவில் ஒன்றும் வரத்தாவில்ல. இது நடி இது சட்டம். இது என் பொண்ணை பார்க்கறதுக்கு நான் வரக்கூடாதா? எப்போ தோணுதோ அப்பெல்லாம் வந்து என் பொண்ணை பார்ப்பேன். தினமும் பார்க்கணும்னு தோணுச்சுனாலும் நான் வந்து பார்ப்பேன். இப்போ இதான் என் பொண்ணை பார்க்கக்கூடாது நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? சட்டம் போடுறாங்க சட்டம் போடுறேன். என் பொண்ணு இப்போ தான் வந்து பார்க்கணும், அப்போ தான் வந்து பார்க்கணும். நான் ஜெயிலுக்கு அமைச்சிருக்கேன். என் பொண்ணை வாழத்துக்காக அமைச்சிருக்கேன். என் இஷ்டப்பட எப்போ வேணா வந்து பார்ப்பேன். திமிர் பிடிச்சதுங்க. ஒரு வாட்டி பிரியாணி வாங்கி நல்லா வாட்டமாக வாங்கி போட்டால அப்போ தான் வருங்க. உங்கள் வீட்டு சோத்து கொண்டு நாங்கள் இங்கே வந்து உட்காந்து இல்லை. எங்கள் வீட்டில் சோறுலாம் இருக்குது நல்லா தான். புரியுதா? எங்கள் பொண்ணை பார்க்கறதுக்கு நாங்கள் வருவோம் பார்ப்போம் போவோம். அதை பற்றிங்க யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. அந்த கேட்டு திறந்தபடியாகவே இருக்கணும். பூட்டு ஈட்டி வச்சிங்க அவ்வளோதான். வாங்கடி போலாம். வரட்ட பத்திரம். திமிர பத்திய கழுவிக்கு பத்திரமாமா பத்திரம். ஐயோ நம்மளை விட்டு அது ஓடி போச்சுடியே. நைஸா அப்படின்னு நகந்துறீங்க இருந்து. சரி வா என் பின்னாடியே. திருட்டு கழுத போது பாரு. சம்மந்தியம்மா இது யாரு? 2வது திட்டு கழுதியா? ஏக்கா வாக்கா வர இடி. பிரியாணி ஆறத்துக்குள்ள உங்க மருமக உங்களை வந்து சாப்பிட சொன்னாங்க. போய் சாப்பிடுங்க போங்க.
ரொம்ப நேரமா வெயில்ல நிக்கிறீங்க, மயக்கம் போட்டு விழுந்துட போறீங்க பசியில. இத சொல்றதுக்கு என்ன கூப்பிட்டியா? போ, எங்களுக்கு தெரியும் சாப்பிட்றதுக்கு. தெல்லே வர சொன்னேன், கேட்டுச்சா அது? சரிங்க சம்மந்தியம்மா, போயிட்டு வரேன். போய் தொலைங்க. அது சிரிச்சுனே சொல்லக்கூடாதா? வர ஆத்திரத்துக்கு. சரி சரிங்க, முறைச்சினே சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன். பாய். ஒருத்தி வச்சுக்கு அவங்க கொழுப்பு கிலோ கணக்குல இருக்குது.